ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நோம்பு திறந்தோடனே சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி கடல் பாசி ரெசிபி தாங்க. நோன்பு வச்சோன்னாலே நமக்கு உடம்புல இருக்கிற நீர் சத்து கம்மியாயிரும். அது வெயில் நேரம்னால அதிகமாக தாகம் இருக்கும். இதனால் நமக்கு உடம்புல சூடு அதிகமாகி நிறையா பிரச்சனைகள் வரும். சிறுநீர் தொற்று, நீர் கடுப்பு, வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருங்க. அதுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது இந்த கடல் பாசி தான். அதை தினமும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால் இன்றைக்கி நான் 3 வெரைட்டி அது செஞ்சுருக்கேங்க. முதல்ல உள்ளது நம்ம இளநீர் கடல் பாசி பார்த்துடலாம். இந்த வெயில் நேரத்துக்கு இளநீர் எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அது இன்னும் கடல் பாசி கூட சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டில் எந்த வித மாற்றமே இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்டாக புட்டிங் மாதிரி கஸ்டர்டு வச்சு ஒரு கடல் பாசியை நான் செஞ்சுருக்கேன். 3வது குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கலர் கலராக ஜெல்லி மாதிரி வச்சு பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த கடல் பாசி ரெசிபி பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இளநீர் கடல் பாசி செஞ்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசிலேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ எந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்தேனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் இதில் இளநீர் சேர்க்க போகிறேன். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இனிப்புக்கு தேவையான சீனி சேர்த்துக்கலாம். சீனி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், அந்த தண்ணிக்கு மட்டும். ஏன்னா இளநீரில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும். இப்போ இந்த சீனியும் கடல் பாசியும் நல்லா கரைஞ்சி வரணுங்க. நல்லா அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சாதான் ஜெல்லி நல்லா செட்டாகி வரும். நீங்கள் சரியாக கரையாமல் போட்டிங்கன்னா ஜெல்லி செட் ஆகாது. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நான் இளநீர் எடுத்திருக்கேன். இளநீரில் எந்த தேங்காய் எதுவுமே இல்லாமல் பியூரான தண்ணி மட்டும் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த இளநீர் தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த தண்ணியும் கடல் பாசியும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கடல் பாசியும் இளநீரும் நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம இறக்கி எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் நம்ம சேர்த்துக்கிறலாம். தண்ணிக்கு தகுந்த அளவுக்கு கடல் பாசி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இறுகி வரும். கடல் பாசியோட அளவு கம்மியாயிடுச்சுன்னா கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது மேலே இருக்கிற நுரையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இளநீர் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற தேங்காய் பல்பெல்லாம் வாங்கினீங்கன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, இஃப்தார் ஸ்பெஷலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் சப்ஜா விதையும் சியா விதையும் ஊற வச்சுருக்கேன். அதை 2 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கலர் கலராக நம்ம கடல் பாசி செய்கிறோம் இல்லையா? அதுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம செஞ்சு வச்ச கடல் பாசி பவுட்ரு எனக்கு காலி ஆயிடுச்சு. அதனால் முழு கடல் பாசியை ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்க கடல் பாசியை இது கூட சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஊற வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வருங்க. இப்போ நல்லா கடல் பாசியை கரைய வச்சுக்கலாம். நான் 2 கலரில் இதை செட் பண்ண போகிறேன். அதனால் 2 தட்டு எடுத்திருக்கேன். அதில் நம்ம இதை ஊற்றிக்கிறலாம். ஃப்ளேவரும் கலரும் உங்களுக்கு எது வேணுமோ அது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் ப்ளூபெர்ரி எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறேன். இது கடைகளில் கிடைக்குதுங்க. ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பிராண்ட்லேயே ப்ளூபெர்ரின்னு கிடைக்கிது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னொன்றில் உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்குதா, பாதாம் மில்க் பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஆரஞ்சு எசன்ஸ் தாங்க சேர்க்க போகிறேன். ஆரஞ்சு எசன்ஸு பார்க்க நல்லா கலராக இருக்குது. ஆனால் தண்ணியில் கலந்தோடனே எனக்கு அந்தளவுக்கு கலர் வரல. ஆனால் நல்ல புளிப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம கடல் பாசி காய்ச்சும் போது சீனி சேர்த்துருக்கணும். நான் சீனி சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கறனால நமக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம செட் பண்ண விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது கஸ்டர்டு கடல் பாசி தாங்க. இது நல்லா புட்டிங் மாதிரி நல்லா ஸ்வீட்டாக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கஸ்டர்டு பவுடர் சேர்க்க போகிறோம், அதுலேயுமே இனிப்பு இருக்கும். மில்க் மேடு சேர்க்க போகிறோம், அதுலேயுமே இனிப்பு இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம பால் நல்லா காஞ்சிருச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நீங்கள் அப்படியே கொதிக்கிற பாலில் போட்டுட்டிங்கன்னா இது கட்டி கட்டி ஆகிடும். அதனால் இது போல் நல்லா கரைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கிறலாம். இப்போது இந்த கஸ்டர்டை சேர்த்தோடனே பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடியில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
அதனால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு வேகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து மில்க் மெய்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரணும். இந்த மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரணுங்க. இப்போ நமக்கு வந்துருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு கடல் பாசி நான் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஏன்னா கடல் பாசி நல்லா கரையணும். நம்ம மொத்தமாக சேர்த்து கிண்டணுன்னா ரொம்ப திக்காகிக்கிட்டே இருக்கும். அதனால் கடல் பாசியை நல்லா கரைச்சிட்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடல் பாசிக்கு தேவையானதுக்கு மட்டும் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்டு கூட இதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. இந்த கடல் பாசியும் இந்த கஸ்டர்டு பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ எனக்கு இது கொதிச்சிருச்சு. இது எந்த பாத்திரத்தில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அதில் நம்ம வடிச்சிட்டு சேர்த்துக்கிறலாம். ஏன்னா பால் ஆடை ஏதாவது திப்பிகள் இருந்தால் எடுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வடிகட்டிக்கோங்க. இப்போ இது வடித்ததுக்கப்புறம் இது மேலே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நட்ஸு சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கலரான கடல் பாசி செய்யலாங்க. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா காயணும். இப்போ பால் காஞ்சிருச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 5 கிராம் அளவுக்கு நான் வந்து கடல் பாசி சேர்த்துருக்கேன். அது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுறலாம். அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கோங்க. சீனியும் இந்த கடல் பாசியும் நல்லா கரைய விட்டுருங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம பால் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இனிப்பு உங்களுக்கு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இனிப்பு பத்தாட்டினா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கடல் பாசி இது சேர்ந்து நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம 2 கலரில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூபெர்ரி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம ரோஸ் மில்க்லாம் பால் காய்ச்சி கலந்து சேர்ப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதை சேர்த்து ஜூஸ் மாதிரி குடித்தாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆரஞ்சுலேயுமே பார்த்திங்கன்னா கலர் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் புளிப்பு அந்த டேஸ்ட்லாம் அப்படியே ஒரிஜினல் ஆரஞ்சு சாப்பிட்ட மாதிரியே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலையும் கடல் பாசியும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லி எல்லாமே இதில் போட்டுருங்க. இதில் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கலராக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதையுமே நான் செட் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ நம்ம அடுத்தடுத்து 2 ஃப்ளேவர் செஞ்சு வச்சோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம இளநீரில் செஞ்ச கடல் பாசி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு பாருங்கள். இது மேலே போட்ட சப்ஜா விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. இப்போ ஓரங்கள்லாம் கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இளநீர் வந்து நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. அதை கடல் பாசியாக செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது பீஸ் போடுறதுக்குமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இளநீரை போட்டு காய்ச்சிட்டோமே அதோட டேஸ்ட்லாம் போயிருமான்னா அப்படிலாம் நினைக்காதீங்க, போகவே போகாது. அதே ஃப்ளேவர்லேயே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம கஸ்டர்டில் செஞ்சு வச்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா கண்ணாடி மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த மேலெல்லாம் நமக்கு நம்ம சேர்த்த சப்ஜா விதை அப்படி ஒரு லேயர் மாதிரி நிற்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம கஸ்டர்டு கடல் பாசி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போங்க. சூப்பராக செட் ஆகிருக்குது. இதில் சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து ஒரே நாளில் காலி ஆகிடும். இளநீர் கடல் பாசி கூட ஒரு நாள் வச்சு சாப்பிடுவோம். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்மூத்தாக வலுவலுன்னு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள் உங்களுக்கு தேவையான வடிவத்தில் நீங்கள் பீஸ் போட்டு பரிமாறிக்கலாம். அடுத்ததாக நம்ம கலராக செஞ்சு வச்சோம் இல்லையா, அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
இதுவுமே சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதையுமே உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கலரில் பார்க்கவே அருமையாக இருக்கும். அப்படியே குட்டீஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி சூப்பரான முறையில் 3 விதமான ஃப்ளேவரில் கடல் பாசி செஞ்சுட்டோங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு தனி பிடிச்ச மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? அதில் உங்களுக்கு இந்த 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கடல் பாசி ரெசிபி, புட்டிங் ரெசிபி, சர்பத், கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி நிறையா ரெசிபி, ஜூஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபிஸ்ன்னு கொடுத்து நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.